கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டிலிவரன்ஸ் ஊழியத்து மூலியமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். தேவன் நீங்கள் எதிர்பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் எல்லா விடுதலையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஒரு விடுதலின் வார்த்தை, தேவனுடைய விடுதலை வார்த்தையை பார்த்து நான் உங்களுக்காக விடுதலைக்காக ஜெபிக்க நான் கர்த்தருக்குள்ள வாஞ்சிக்கிறேன். நீங்கள் யாத்ராகமம் 23 அதிகாரம் 25 வசனம், எக்ஸோடஸ் 23:25, யாத்ராகமம் 23 அதிகாரம் 25 வசனம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உங்களிலிருந்து வியாதியை விலக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த ஓய்வு நாளில், இந்த சபத் நாளில், இந்த பரிசுத்தமான நாளில் தேவன கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற விடுதலின் வார்த்தை, அன்பு மகனே, அன்பு மகளே, உங்களுக்குள்ள இருக்கிற வியாதியை உங்களை விட்டு விலக்குவேன், உங்களை சுகமாக்குவேன், உங்களை சுகமாக வாழ வைப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய ஆசை என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை ஆராதிக்கிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற, அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எப்பவுமே தேவ சுகத்தோடு இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் வியாதியோடு, பலவீனத்தோடு, நோவோடு வேதனைப்படக்கூடாது. அதில் அன்று சொல்றாரு, நான் மகனே, மகளே, உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியை உங்களை விட்டு விலக்குவேன். எப்பொழுது அந்த வார்த்தை சொல்கிறது, உன் தேவனா கர்த்தர் ஒருவரையே ஆராதிப்பையாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஒருவர் ஓய்வு நாளையும் இந்த டெய்லி டிலிவரன்ஸ் ஊழியத்தில் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஓய்வு நாளில், மனமகிழ்ச்சி நாளில், சபத்து நாளில், கர்த்தருடைய நாளில் தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். கர்த்தர் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம சரீரத்துக்கிற எல்லா வியாதிகளை நம்மளை விட்டு விலக்கி கர்த்தர் நம்மளுக்கு சுகமாக்குறார். அதில் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த பூமியில் ஏசப்ப நாம மகிமைக்காக நீங்கள் சுகத்தோடு வாழ்கிறதுக்கு ஒரு ரகசியம், கர்த்தரை யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ, ஓய்வு நாளில், சபத் நாளில் கர்த்தர் வந்து ஆராதிக்கிறாங்களோ, ஆண்டவர் நீங்கள் ஆராதிக்க வரும்போதே உங்கள் சரீரத்துக்கிற எல்லா வியாதிகளை உங்களை விட்டு விலக்கி உங்களை சுகத்தோடு அனுப்புவார். பைபிளில் பார்க்கும்போது ஒரு சபத் நாளில் ஒரு வியாதிஸ்தனை கர்த்தர் சுகமாக்குறது பார்க்குறோம். சபைக்கு வரும்போது கர்த்தர் நம்மளை ஆராதனை அங்கீகரிக்கிறது மாத்திரமல்ல, தேவன் நம்மளோட பேசுறது மாத்திரமல்ல, அவரோட வார்த்தையை அனுப்பி நம்மளை சுகமாக்குறார். அதில் அன்பு தேவச்சனமே, வியாதியில் இருக்கிறீங்களா, பலவீனத்தில் இருக்கிறீங்களா, நோயில் இருக்கிறீங்களா, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்க, ஓய்வு நாளை கனப்படுத்த, ஆசிரிக்க ஒப்பு கொடுங்க. உங்கள் செலுத்துக்கிற எல்லா வியாதிகளை கர்த்தர் உங்களை விட்டு விலக்கி உங்களை சுகமாக்கி ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுப்பீங்களா? தகப்பனே, இதோ இந்த ஓய்வு நாளில் கூட இந்த டெய்லி டிலிவரன்ஸ் ஊழியத்து மூலிமா உங்களுடைய வார்த்தை கேட்டு யாரெல்லாம் ஓய்வு நாளை, சபத்து நாளை, கர்த்தருடைய நாளை, ஆராதனை நாளை, உயிர்த்தெந்த நாளை ஆராதிக்க ஒப்பு கொடுக்குறாங்களோ சுவாமி, அவங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், மரண கட்டுகள் இப்போ இயேசுவின் நாமத்தில் அவங்க சரீரத்தை விட்டு விலக்கி சுகமாக்கப்படியா ஜெபிக்கிறப்பா. இதோ உடைய சுகமாக்குற வல்லமை ஒருத்தர் மேலே இறங்கி அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், சுகமாக்கி விட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கன துதி மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.